அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இன்றைக்கி விட்டுருக்குறாங்க. அந்த அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்டேட் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் நடக்கிற குரூப் 2 குரூப் 4 இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் சேஞ்சுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மாடிஃபை பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்த்துருவோம் அப்படின்னா குரூப் 4 பார்த்துருவோம். இதுக்கு முன்னால் குரூப் 4 அப்படிங்கிறது சிங்கிள் எக்ஸாம் தான். அதே மாதிரி சிங்கிள் எக்ஸாம் தான். இதுக்கு முன்னால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 100 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ் ப்ளஸ் ஆப்டிடியூட் 2 சேர்த்து 100 கொஸ்டின் சேம் அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதாவது எப்படி அப்படின்னா தமிழ் 100 கொஸ்டின், அதுக்கப்புறம் ஜிஎஸ் 75, ஆப்டிடியூட் 25 சேம் தான். என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னா அதில் உள்ள இந்த பேட்டர்னை மாற்றிட்டாங்க. இதுக்கு முன்னால் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம பார்ட் ஏல இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஜிஎஸ் கொடுத்துருக்காங்கப்பா. ஓகே, இப்போ ஜிஎஸில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் இதுக்கு முன்னால் 10 யூனிட்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, 10 யூனிட்டாக கொடுத்துருப்பாங்க. அதில் மேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. மிச்சம் 9 யூனிட் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 10 யூனிட் இருந்துச்சுலே, அதை அப்படியே சுருக்கிட்டாங்க. எப்படி அப்படின்னா 6 யூனிட்டாக சுருக்கிட்டாங்க. அதாவது மேக்ஸ் போக மிச்சம் 9 யூனிட் இருக்கும். அந்த 9 யூனிட்டை 6 யூனிட்டாக சுருக்கிட்டாங்க. இப்போ அதே மாதிரி இதுக்கு முன்னால் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து நாங்கள் இவ்வளோ கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது. அவங்க ப்ளூ பிரிண்ட்லாம் நம்மளுக்கு கொடுக்கல. ஆனால் இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், இப்போ யூனிட் 1ல் ஜென்ரல் சயின்ஸ் இருக்குது அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸில் நாங்கள் 5 கொஸ்டின் தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியே கொடுக்குறாங்க. ஓகேவா, இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, அடுத்து பாருங்கள், யூனிட் 2 ஜாகிரஃபி. இதில் வெறும் ஒரு 5 கொஸ்டின் தான் கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், யூனிட் 3 ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ இதுக்கு முன்னால் தனித்தனியாக இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேர்த்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா, ஹிஸ்ட்ரியும் அயனமும் சேர்த்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து யூனிட் 4 பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டியில் 15 கொஸ்டின், அதே மாதிரி இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் அயனமில் 10 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம என்ன அப்படின்னா இதுலேருந்து எதுக்கு நம்ம வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து பாருங்கள், இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதுக்கு முன்னால் எக்கனாமி தனியாக கொடுத்துருப்பாங்க, டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு தனியாக கொடுத்துருப்பாங்க. யூனிட் 9 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரெண்டையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சேர்த்துட்டாங்க. ரெண்டையும் சேர்த்து ஒரு யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து மட்டும் 20 கேள்விகள் கேட்க போகிறாங்க. ஓகேவா, ஸோ இருக்கிறதுலே அதிக வெயிட்டேஜ் கொடுக்குறது இந்த எக்கனாமி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு வச்சுக்கலாம். ஓகே, அடுத்ததாக பாருங்கள், யூனிட் 6 லாஸ்ட்டு யூனிட்டாக ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ். அதாவது யூனிட் 8 அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னால் சொல்லுவோம். இப்போ யூனிட் 6. சரியா, இதில் 20 கேள்விகள் கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பாருங்கள் 75 கேள்விகள் இந்த 6 யூனிட்லேருந்து கேட்க போகிறாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் 25 கேள்விகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஸோ 25 கேள்வி கேட்க போகிறாங்க. பாருங்கள், இதில் யூனிட் 1 யூனிட் 2 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. யூனிட் 1 பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிடியூடு, யூனிட் 2 பார்த்திங்கன்னா ரீசனிங். ஸோ ரீசனிங் நாங்கள் 10 கொஸ்டின் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாதிரி ஆப்டிடியூட் 15 கொஸ்டின் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ரைட். அதே மாதிரி இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா எல்லாமே 10ஆம் வகுப்பு தரத்தில் நாங்கள் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நம்ம 10ஆம் வகுப்பு மட்டும் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. ஓகேவா, இவங்க இப்படி கொடுக்குறது இப்படி தான் கொடுத்துருப்பாங்க, எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு கேள்விகள் 11th 12th கேட்பாங்க. ஓகே, இப்போ இது ஜிஎஸ்பா. ஓகேவா, இப்போ பாருங்கள், பார்ட் சியில் நம்மளுக்கு தமிழை கொடுத்துருக்காங்க. தமிழ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 100 கொஸ்டின் தான். இதுக்கு முன்னால் எப்படி 100 கொஸ்டின் அதே மாதிரி சேம் 100 கொஸ்டின் தான். ஆனால் பாருங்கள், இப்போ அழகு 1, அழகு 2, அழகு 3 சொல்லி பிரிச்சுருக்காங்க. இதுக்கு முன்னால் இலக்கணம் இருக்கும், இலக்கியம் இருக்கும், உரைநடை இருக்கும். சரியா, உரைநடை மீன் என்னன்னா தமிழ் சான்றோர்கள் இருக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இலக்கணம் அழகு 1ல் எத்தனை கேள்விகள் அப்படின்னா 25 கேள்விகள் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே அப்படிலாம் அவன் சொல்லலை. ஓகேவா, 25 கேள்விகள் பொதுவாக நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் அழகு 2 பார்த்திங்கன்னா சொல்லகராதி. இதையும் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் இது ஒரு இலக்கண கேள்வின்னு வச்சுக்கலாம். இதில் 15 கேள்விகள் கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 25 + 15 40 கேள்விகள் இதுலேருந்து வரப்போகுது. ஓகேவா, ரைட். அடுத்து பாருங்கள், அழகு 3 அழகு 3ல் பார்த்திங்க அப்படின்னா எழுதும் திறன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் இலக்கணம் தான். ஆனால் இங்கே பிரித்து வச்சுருக்காங்க. நாங்கள் எழுதும் திறன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15 கேள்வி கேட்க போகிறாங்க. ஸோ 40 + 15 55 கேள்விகள் இதில் கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள், அழகு 4 பார்த்திங்க அப்படின்னா கலை சொற்கள் 10 கேள்விகள் கேட்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 55 + 10 65. ஓகேவா,
அடுத்து வந்து பாருங்கள் வாசித்தல் புரிந்து கொள்ளுதல். இதுவும் எளிமையாக தான் இருக்கும். இதில் வந்து ஒரு 15 கேள்வி டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 80 கேள்வி வந்து வந்துருச்சு. ஓகேவா? அடுத்து மொழிபெயர்ப்பு ஒரு 5 கேள்வி. அடுத்து லாஸ்ட்டாக வந்து பாருங்கள் நம்ம ஆளுகளுக்கு வந்து எங்கே செக் வைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு, இலக்கியம், இதுக்கு முன்னால் நம்மளுக்கு வந்து 2 பார்ட்டாக ஒரு பெரிய வெயிட்டேஜ் பார்ட்டாக வந்து இருக்கும். அதுலேருந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து கேள்விகள் வந்து முக்கால்வாசி கேள்விகள் வந்து வரும். இலக்கணம் ஒரு 30 கேள்வி 40 கேள்வி வைக்கிறாங்கன்னா மிச்சமுள்ள எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 60 கேள்விகள் இதுலேருந்து தான் வந்து வரும். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து நாங்கள் வெறும் 15 கேள்விகள் மட்டும்தான் கேட்க போகிறோம் அப்படின்னு கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் அதை ஷார்ட் பண்ணி என்னென்ன டாப்பிக்கில் வந்து மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இதில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னால் நீங்கள் வந்து ஓல்டு புக்கை படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, நியூ புக்கை படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, எல்லாத்தையும் படிக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உள்ள சிலபஸை மட்டும் நம்ம வந்து நல்லா படிச்சுக்கிட்டா போதும். மற்ற மேலே உள்ளதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கும். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 85 கேள்விகள் நீங்கள் படிக்காமல் கூட போயிட்டு எழுதலாம். நல்ல பயிற்சி இருந்தால் எழுதலாம். ஓகேவா? ரைட். இப்போ வந்து பாருங்கள், இந்த இதுக்கு மட்டும்தான் நல்லா படித்து வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த 15 கேள்விகள் மட்டும்தான் நல்லா படித்து எழுதுகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதில் தான் நம்மளுக்கு வந்து கேள்விகள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக கேட்குற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் தமிழை வந்து ஈஸியாக கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க. சரியா? நம்மளுக்கு கொஸ்டின் பார்க்குறப்ப தான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஆனால் கண்டிப்பாக ஜிஎஸ்சில் வந்து என்ன சொல்கிறது, டஃப்பாக தான் கேட்க போகிறாங்க. அது மட்டும் தெரியுது. ஓகேவா? பாருங்கள், இதில் நோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த அழகு 7க்கான அழகு 7 தமிழுக்கான பாடத்திட்டம் என்ன அப்படின்னா 10ஆம் வகுப்பு வரையிலான சரியா பாடப்புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு வரையில் தான் சொல்லியிருக்காங்க. பட் எப்படி கேட்க போகிறாங்கன்னு நம்மளுக்கு வந்து கொஸ்டின் வந்தால் தான் தெரியும். சரியா? ரைட். அடுத்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ஒன்லி டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு மட்டும் ஒரு 100 கேள்வி வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இது யாருக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, புதுசாக படிக்க வரவங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். தமிழை வந்து ஈஸியாக வந்து படிச்சுட்டு போயிடுவாங்க. இதுவே ஒரு 4-5 வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏற்கனவே வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க, 2019 வேலைக்கு நான் வந்து போகல, 2022 வேலைக்கு போகல, 2024 வேலைக்கு போகல அப்படின்னா, இப்போ நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்டும் நியூ ஸ்டூடெண்ட்டும் ஒன்றா படிக்கிற மாதிரி வந்து ஆயிரும். ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா, இது உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, அதனால் பிரச்சனை இல்லை. அதுவும் வந்து பாருங்கள், ஒரு 15 கேள்விகள் தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இது வந்து கேட்க போகிறாங்க. மிச்சம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 85 கேள்விகள் அவங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையான கேள்விகளாக தான் இருக்கும். மெஜாரிட்டி வந்து அது எப்படி கஷ்டமாக கேட்டாலும் எளிமையான கேள்விகளாக தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகேவா? ரைட். இப்போ வந்து பாருங்கள், இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு குரூப் 4ல் சேஞ்ச் பண்ண அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது. ஒவ்வொரு வருஷமும் இல்லை, ஒரு எக்ஸாம் முடிய என்னால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அழக பேட்டர்னை வந்து மாற்றிட்டே தான் இருக்காங்க. ஓகே, இது வந்து பழைய ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் பாதிப்பு வந்து ஏற்படுத்தும். இப்போ வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பழைய புக்கை படித்து புது புக்கை படித்து எல்லாத்தையும் படித்து கரைச்சி குடிச்சிருப்பாங்க. நம்ம அடுத்த வருஷம் வரப்போகிற எக்ஸாமுக்கு நல்லா படிச்சு வச்சுருக்கோண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் புதுசாக நீ திரும்ப படி அப்படின்னு சொல்கிற மாதிரி இது வந்து இருக்குது. சரியா? ரைட். இப்போ நம்ம ஜிஎஸ்க்கு வந்து வருவோம். ஓகேவா? ஸோ ஜிஎஸ்சில் நம்மளுக்கு வெயிட்டேஜ் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பின்னால் உள்ள இந்த 6, 5, 4 இதுதான் வந்து வெயிட்டேஜ் அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. சும்மாவே நம்ம ஆளுங்க சயின்ஸ் வந்து படிக்க மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 5 கேள்வி தான் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு வச்சு. சரியா? ஸோ அதனால் நம்மளால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் 5 கேள்வி தானே, நம்ம வந்து இதை வந்து ஒப்பிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட் பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் 5 கேள்விகள் நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இதன் மூலமாக வேலைக்கு போகிறக்கு சான்ஸ், கட் ஆஃப் கூட சான்ஸ் வந்து வர்றதுக்கு இருக்குது. அதேமாதிரி வந்து பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் லாஸ்ட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ சயின்ஸ் சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தனியாக கொடுக்காம கரண்ட் அஃபேர்ஸ் என்ன சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸை இருந்துச்சுன்னா நீங்கள் படித்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ரைட். இப்போ இந்த சயின்ஸுக்கு என்ன சார் படிக்கணும் அப்படின்னா மெஜாரிட்டி 6 to 10th ஓரளவுக்கு நல்லா படிச்சுட்டு அடுத்து இந்த டாப்பிக்கில் உள்ள 11th 12th இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா இது 11th 12th இருக்கா அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒன்றா தான் வந்து இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணி வந்து கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் நம்மளால் எங்கேருந்து கேள்வி வைப்பான்னு நமக்கு தெரியாது. ரைட். அடுத்து ஜாகிரஃபி வந்து பாருங்கள், ஜாகிரஃபி இதுக்கு முன்னால் கொடுத்த அதே சேம் தான், கொஞ்சம் மாற்றம்லாம் இல்லை, சேம் தான். ஓகேவா? இதில் வந்து பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஜாகிரஃபி சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ரைட். அடுத்து யூனிட் 3ல் வந்து இதுக்கும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், இதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுக்கல. இது வந்து ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியும்
ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஎன்எம்மும் சேர்த்து வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே படித்தது தான் இதை நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. ஓகே, அடுத்து பாலிட்டியில். ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சேம் என்ன டாபிக் வந்து இருந்துச்சோ அதை அப்படியே தான் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து, எக்கனாமியும் யூனிட் 9ஐயும் சேர்த்து வந்து கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ இப்போ நீங்கள் வந்து இதுக்கு முன்னால் நீங்கள் படிக்கிறப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் 6th to 12th வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ தமிழாக இருந்தால் தமிழை வந்து முட்டி படிப்போம். ஜிஎஸ்ஸாக இருந்தால் ஜிஎஸ்சில் எல்லாத்தையும் ஹிஸ்ட்ரி இருக்குன்னா ஹிஸ்ட்ரியை படித்து, சரியா, பாலிட்டிக்குன்னா பாலிட்டியை படித்து, இந்த மாதிரி நிறையா வந்து படிச்சுட்டு இருப்போம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நாங்கள் வந்து இந்த டாப்பிக்கிலேருந்து நல்லா வந்து இதுக்கு முன்னால் இந்த டாபிக் தான் கொடுத்துருந்தாங்க, இப்போ ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சிலபஸ் வைஸ் நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக வந்து இருக்கும். சரியா? ரைட். இதை படிச்சுட்டு கூடவே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா பழைய கேள்விகள் நல்லா வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? குரூப் 4க்கு. குரூப் 2க்கு வந்து என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துடலாம். குரூப் 2க்கும் சேமாக தான் வந்து இருக்குங்க. பாருங்கள், குரூப் 2A அடுத்து வரப்போகிற இப்போ மெயின்ஸ் வந்து அடுத்து வந்து February மாதம் வந்து நடக்க போகுது. அதுக்கு அப்படியே தான் வச்சுருக்காங்க. ப்ரிலிமினரிக்கு மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரைட். ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2க்குரிய சிலபஸ் சேஞ்ச் பண்ணது. ஸோ சேம் அதே மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் இந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு வந்து வந்துச்சு. என்ன அப்படின்னா குரூப் 2ல் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக கேட்டாங்க, ஜென்ரல் தமிழ் வந்து கஷ்டமாக கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சேம் தான். ஜென்ரல் சயின்ஸ் என்ன எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. குரூப் 4 காட்டிலும் இதில் வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து இருக்கும். பாயிண்ட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா சிலபஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஜியாகிரஃபி சேம் 5 கொஸ்டின் தான். ஹிஸ்ட்ரி சேம், அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆனால் கொஸ்டின் பேட்டர்ன் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. குரூப் 4ல் கொஸ்டின் பேட்டர்ன் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். குரூப் 2ல் கொஸ்டின் பேட்டர்ன் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். கண்டிப்பாக கடினமாக தான் இருக்கும். அதே மாதிரி டாப்பிக்கும் கொஞ்சம் இதில் வந்து அதிகமாக வந்து கொடுத்துருப்பாங்க. சேம். பொதுத்தமிழுக்கும் சேம் தான். இலக்கணம் 25, சொல்லகராதி 15, அடுத்தது பாருங்கள் எழுதும் திறன் 15. ஸோ சேம் அப்படியே என்ன கொடுத்தாங்களோ அது அப்படியே தான். இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக ஜென்ரல் இங்கிலீஷ்க்குரிய டாபிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ்க்குரிய டாபிக் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா பயப்படலாம் வேண்டாம். ஏன்னா நம்மளால் டிஎன்பிஎஸ்சி இப்படி தான் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம வேறு வழி வந்து கிடையாது. அதை அப்படியே நம்ம ஏற்கனவே படித்ததை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு அடாப்ட் ஆயிடணும். சரியா? ஸோ நல்லா இன்னும் ஒரு 4-5 மாதம் வந்து இருக்குது, டைம் வந்து இருக்குது. நீங்கள் இதை நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஐயோ என்னடா இது மாற்றிட்டாங்க, நம்ம வந்து ஏற்கனவே நல்லா படிச்சுட்டு இருந்தோம்டா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா படிங்க. இந்த சிலபஸ் வச்சு நல்லா வந்து படிங்க. படிச்சுட்டு இதை உங்களுக்கு சாதகமாக வந்து மாற்றிக்கோங்க. சரியா? நன்றி.